இனியவர்களே வணக்கம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 கருத்துருக்கள் உள்ளன. 1. சிறியோருக்கு பாவச்சோதனை ஏற்படுத்தாமல் இருத்தல். 2. தன் தவற்றை ஏற்றுக்கொள்பவர்களை மன்னித்தல். 3. நம்பிக்கை கொண்டிருத்தல். இந்த 3 கருத்துருக்களும் எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் பிறருக்குமான உறவு, எனக்கும் இறைவனுக்குமான உறவு என்ற 3 தளங்களில் நகர்கின்றன. எனக்குமான உறவில் நான் சின்னஞ்சிறியவர்களின் பாவச்சோதனைக்கு காரணமாக இருக்கக்கூடாது. என் சொல்லும் செயலும் மற்றவர்களை பாவம் செய்யுமாறு தூண்டக்கூடாது. சின்னஞ்சிறியவர்கள் என்பவர்கள் வயதில் சிறிய குழந்தைகள் மட்டுமல்ல, மாறாக என்னை விட வலுவிழந்தோர், நொறுங்கு நிலையில் இருப்போர் ஆகியோர். நான் ஓர் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் வைத்துக்கொள்வோம். எனக்கு கீழே உள்ள படிநிலையில் இன்னொருவர் வேலை செய்கிறார். அவர் நேர்மையாக இருக்கக்கூடியவர், கையூட்டு மற்றும் அன்பளிப்புகள் பெறாதவர். ஆனால் நான் கையூட்டு வாங்குவதை பார்க்கும்போது அவரும் அச்சோதனைக்கு உட்படுவது உண்டு. அப்படி நான் அவரை கையூட்டு வாங்குமாறு தூண்டுகிறேன் என்றால் என் பாவம் இரட்டிப்பாக மாறுகிறது. ஆக எனக்குரிய நிலையில் நான் நாணயத்தோடு இருத்தல் நலம். எனக்கும் பிறருக்குமான உறவில் மனத்தாங்கல்கள் வருவது இயல்பு. நம் சொற்கள் மற்றும் செயல்களால் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. மற்றவரின் பாவத்தை கண்டிக்கும் நான், மற்றவர் தன் செயலுக்கு மனம் வருந்தினால் அவரை மன்னிக்கவும் வேண்டும். மனம் மாறுதல் என்பது வெறும் சொல்லாக இல்லாமல் செயலில் காணக்கூடிய அளவில் மாற்றமாக இருக்க வேண்டும். மேற்காணும் 2 கருத்துக்களும் குழும வாழ்வு சார்ந்தவை. குழும வாழ்வில் பாவச்சோதனைக்கு சின்னஞ்சிறியவர்கள் ஆட்படக்கூடாது. மனத்தாங்கல்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். எனக்கும் இறைவனுக்குமான உறவில் நம்பிக்கை என்பது அவசியம். நம்பிக்கை கொண்டிருந்தால் காட்டு அத்திமரத்தையும் கடலில் தள்ளலாம் என்பது பெரிய செயல்களையும் செய்யலாம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நெறிகட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் என்றும், பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை என்றும் முன்மொழிகின்றார் சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர். பாவம் என்பது நம் உடல் மற்றும் உள்ளத்தில் பிளவை ஏற்படுத்துவதோடு கடவுளிடமிருந்தும் நம்மை பிரிக்கிறது. ஆக இன்றைய நாளில் எனக்கும் பிறருக்கும், எனக்கும் இறைவனுக்குமான உறவில் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முன்வருவோம். நன்றி.